சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. வயசான காலத்தில் இந்த தாத்தாவும் அந்த பாட்டியும் சேர்ந்து கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த காரணத்துக்கோசரம்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. மக்களை இந்த வயசில் வந்து அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அவங்க எந்த காரணத்துக்கோசரம் வராங்க, தன்னோட சொந்த அக்கா பையனை பழி வாங்கணுங்கிறதுக்கோசரம் சசிகலா அவர்களும், தான் பெத்த பையனையே பழி வாங்கணும்னு சொல்லி ராமதாஸ் அவர்களும் தனித்தனியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இவங்களோட ஒரே நோக்கம் அதிமுக எதிர்க்கிறது இல்லை. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களை எதிர்க்கணும், சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனை எதிர்க்கணும். இவங்களை வந்து குடும்ப சண்டை வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியாக சேர்ந்துருக்கிறாங்க. 2 பேரும் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஆள் அல்லது ஒரு 50 வயசுனே வச்சுக்கலாம். ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு களத்தில் வராங்க அப்படின்னா அவங்க ரன்னிங் ரேஸில் ஓடி ஜெயிப்பாங்களா? முயற்சி பண்ணலாம். 80 வயசுல வந்து நான் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நீங்கள் கேட்கலாம், உடனே கருணாநிதி வந்து 96 வயசு வரைக்கும் அரசியல் ஆக்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாருமே கருணாநிதி ஆக முடியுமா? கருணாநிதி தொடர்ந்து எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் யோசிச்சு பாருங்கள். சசிகலா எத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்தாங்க? திரு ராமதாஸ் அவர்கள் எத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்தாங்க? ஏதாவது கேள்விக்கு பதில் இருக்குதா? இல்லை தானே. இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம், எனக்கு அப்புறமேட்டு வாரிசுங்கிற ஒரு விஷயமே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்குள்ளாடி வந்தார். அவர் வந்து வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட அதிகப்படியான தமிழகத்தில் அதிகப்படியான அம்பேத்கர் சிலைகள் ஒரே நாளில் திறந்து வச்ச ஒரே பெருமைக்கு சொந்தக்காரர் இவர் மட்டும்தான். எப்படி நம்ம நடிகர் ராமராஜன் எப்படி ஒரு காலகட்டத்தில் பீக்கில் இருந்தார், ஒரு 4 வருஷம் பீக்கில் இருந்தார், ஒரு மிகப்பெரிய ஒரு இது அவர் அப்போ பண்ண விஷயம்லாம் நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம்ல. அதே மாதிரி தான். எப்படி அதே மாதிரி தான் 1986லேருந்து 1990க்கு இடைப்பட்ட காலத்தில் எப்படி அந்த கரகாட்டக்கார படம் இதெல்லாம் வந்து எல்லாம் ஃபேமஸாக ஓடுனுச்சோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ராமதாஸ் அவர்களுடைய அரசியலும். 1986லேருந்து 1990க்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் அவர் அந்த மாதிரி பீக்கில் இருந்தார். பீக்கில் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது அவருடைய ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான், அவர் செஞ்ச விஷயங்கள் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல விஷயம் செஞ்சால் வந்தாலுமே கூட சரி, அவர் பெரும்பாலும் எல்லாம் சொல்லி ஒதுக்கிட்டாங்க. கேஸ்ட் வைஸாக, சமூக ரீதியாக, ஜாதி ரீதியாக அவர் ஜாதி கட்சி தலைவராக ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனை இந்த பக்கம் திமுக கிட்ட போய் சேர்றது, அடுத்த 5 வருஷம் அதிமுகவில் போய் சேர்றது, அடுத்த 5 வருஷம் பிஜேபியில் போய் சேர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து சொந்த கட்சி இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பொதுவாக வன்னியர் ஓட்டு அந்நியருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இவங்க பண்ணுற விஷயமும் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய பையன் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் அறிமுகமாகறாரு. கட்சியில் அறிமுகமாகி ஒரு 6 மாதத்தில் ராஜ்யசபாவுக்கு போகிறாரு. அங்கே போய் அமைச்சராகிறாரு. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் ஆகிறாரு. அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் 108 நாங்கள் தான் கொண்டுட்டு வந்தோம், 108 நான் தான் கொண்டு வந்தேன், நான் சொல்லி தான் கருணாநிதியை செயல்படுத்தினாருன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி யாருமே எதிர்க்க முடியாத டொபாக்கோ கில்ஸ் ஓகேங்களா, சிகரெட்டு கம்பெனியை எதிர்த்து போராடின ஒரே ஆள் நான் தான் சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அன்புமணி காலர் தூக்கி விடுறாரு. இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாரு. ஆனால் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படித்து முன்னுக்கு வாங்க, என்கிட்ட இருக்கிற சுற்றில் உங்களை நான் காலேஜ் கட்டித்தரேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களை நல்வழிப்படுத்துறேன்னு சொல்லி அவர் எதுவும் பண்ணுறதில்ல. அவர் சமூக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே கூடிய ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சங்கங்களை வச்சு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இனவெறி பிடித்த ஒரு நபர்களாகவே வாழ வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த பக்கம் வந்து பாருங்கள், இவங்க பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க, லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அப்படியே உயரிய நோக்கத்தில் போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு பின்னால் கொடி பிடிச்சிக்கிட்டு ஒரு அவங்க ஜாதி சிம்பிளை வண்டியில் போட்டுக்கிட்டு, வண்டி கவரில் போட்டுக்கிட்டு, வண்டி கண்ணாடியில் போட்டுக்கிட்டு, பனியனில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு பெருமை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க தான். எல்லாருமே கொண்டாட வேண்டிய நபர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க தான். இவங்க கொண்டாடலாம், அடிக்ஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்களும் வாழ்க்கை தரம் முன்னேறணும்ல. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அரசியல் முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்கிறது. தன்னுடைய சொந்த இனத்தை வச்சு முன்னுக்கு வர இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த இனத்தை வந்து வாழ வைக்கணும். சொந்த இனத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து ஒரு இலவச கல்லூரி கட்டி கொடுக்கலாம், இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்கலாம். எலெக்ஷனை பேரம் பேசுகிறாங்கல்ல, எனக்கு இத்தனை சீட்டு கொடு, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடு, எனக்கு இவ்வளோ வசதி வேணும், எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. இவங்க மக்கள்கிட்ட கேஸ்ட் ரிலேட்டடாக எங்கே போனாலும் மஞ்சள் சொக்கை போட்டு போகிறாங்க வராங்கல்ல, அந்த மக்களை இவங்க என்ன செஞ்சாங்க? கேள்விக்கு யாருக்கா பதில் இருக்குதா? கிடையாது. நான் சிம்பிளாக சொல்கிறது,
தன்னை போலவே தன் பிள்ளைகளை போலவே மற்றவங்களும் நினைக்கணும். மற்றவங்க நினைக்கலையா அப்படின்னாலும் சரி, தனவங்க இனத்தை சேர்ந்தவங்களை வச்சு தானே ஓட்டு வாங்குறாங்க. இவங்க பிள்ளைங்க எங்கே படிக்குதோ அதுக்கு உண்டான அளவுக்கு இவங்க வாழ்க்கை தரணும் உயரணும்ல. எலெக்ஷன் வர 5 வருஷம் மட்டும் போய் இவங்களை பார்த்துட்டு மித்த காலகட்டத்தில் இவங்களை பார்க்காம இருக்கிறது எந்த விதமான ஒரு அரசியல்? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை பழி வாங்குறதுக்கோசரம் அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு அன்புமணியை பழி வாங்குறதுக்கோசரம் இவர் ஒரு கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாரு. இதே கூட்டணியில் தான் இந்த அம்மா சசிகலாமா இவங்க இந்த வயசான காலத்தில் எங்கே போய் எந்த புரட்சி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. புரட்சி எந்த வயசுலனாலும் பண்ணலாம், புரட்சிக்கு வயசு தடையே கிடையாது. இவங்க எந்த நோக்கம், எந்த காரணம்? இப்போ பொதுவெளி மேடையில் இவங்க கட்சி போட்டு கூட்டம் போட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு காசுக்கு நிறைய பேர் கூடுவாங்க. காசு வாங்காமல் கூடுறவங்க ஒரு 4-5 பேர் கூடுவாங்க. இவங்க ஆதரவாளர்கள் கூடுவாங்க. இவங்க எந்த நோக்கத்துக்கோசரம் ஒன்று சேர்றாங்க, எந்த நோக்கத்துக்கோசரம் கூட்டணி வைக்கிறாங்க? நான் வந்து இந்த காரணத்துக்கோசரம் இது பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளையை நான் தடுப்பேன்னு சொல்லுவாங்களா? இல்லை இலவசமாக வந்து மருத்துவ சேவைகள் நான் கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்களா? இவங்ககிட்ட நிறுத்துறதுக்கு முன்னே 234 தொகுதியிலேயே கேண்டிடேட் முன்னே இருக்கிறாங்களா? இவங்க கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க பம்பரமாக சுழன்று வேலை செய்கிறதுக்கு கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த கூட்டணி? எந்த பயனும் இல்லை. நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்லுவார்ல, எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய கூட்டணி. இப்போ இவங்க சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறமையான அயன் லேடி செல்வி ஜெயலலிதா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா தங்கி இருந்த தோழி, ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே. இவங்க வந்து சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மரணத்தில் இன்றைக்கி வரைக்குமே மர்மம் இருக்குது. அந்த மரணத்தை விசாரித்த ஆறுமுகசாமி ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யானை குழி நோண்டி வச்சிருக்கிறாங்க, பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு நரி கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நரின்னு சொல்லி கூட இருந்த சசிகலாவை அவங்க சொல்லலை, வேற யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய மர்மமான மரணத்தில் 75 நாள் மர்மமான சிகிச்சையில் சசிகலா தான் அதை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க அப்போலோ ஆஸ்பத்திரியை. சசிகலாவை தான் எல்லாரும் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களோட மரணத்தில் சசிகலா அவர்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்க. அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து அம்மாவினுடைய உண்மையான விசுவாசி. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு அரசியல் அனுபவமுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 2 வயசானவங்களும் சேர்ந்து கட்சியை கூட்டணி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தமிழகத்தில் எடுபடுவோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கண் முடி இமை முடி அளவு கூட இது வந்து எடுபடாது. இவங்க கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது இது யாருக்கு? அவங்க சொந்த கட்சிக்காரங்க கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. ஏன் நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசான காலத்தில்ம்பாங்க. கட்சியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களாலையும் பம்பரமாக சுழன்று வேலை செய்ய முடியாது. 80 வயசில் ராமதாஸும் 70 வயசில் சசிகலாவும் எங்கே ஓடி வேலை செய்ய போகிறாங்க? எங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க? எங்கே இவங்க நேரத்துக்கு சோறு திங்காமல் வண்டியில் சுற்ற போகிறாங்க? இவங்க கூட்டம் போட்டாங்கன்னா யார் வருவாங்க? இப்படி ஏகப்பட்ட அரசியல் முரண்பாடுகள் இருக்குது இல்லையா? இவங்க கூட்டணி அப்படிங்கிறது இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களாம் சாபுத்திரி போட்டு விளையாடுவோம்ல, அதை சாபுத்திரியில் ஒப்புக்கு சப்பான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வச்சுருப்பாங்க. கடைசியாக 2 பேர் இருக்கும் பொழுது 2 பேர் கை வச்சு விளையாட முடியாது. அப்போ 3ஆவதாக ஒரு ஆள் வச்சுக்கிட்டு சாபுத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விளையாடுவாங்க. அந்த ஒப்புக்கு சப்பான் கூட்டணி தான் இவங்க 2 பேர் சேர்ந்துருக்கிற கூட்டணி.